ஹலோ கைஸ், நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்குறோம் அப்படின்னா, ஃபர்ஸ்ட் இதை அலைன் பண்ணிட்டு என்னென்ன மெத்தட்ஸில் வந்து ஸ்டாக்கை வந்து டிஃபைன் பண்ண முடியும் டூல் பார்த்துக்காகன்னு பார்க்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் இது வந்து டில்டடாக இருக்குது. இதை வந்து நியூட்ரலாக செட் பண்ணுறதுக்கு ட்ரான்ஸ்ஃபார்மில் மாடல் ப்ரிப்பரேஷன், அலைன் டு பிளேன், செலக்ட் ஃபேஸ். இந்த ஃபேஸ் அலைன் பண்ண போகிறேன். நமக்கு ஒரு லீனியர் ஆக்சிஸ் வேணும் இல்லையா? லீனியர் ஆக்சிஸ் கொடுத்துருங்க. ட்ரான்ஸ்ஃபார்ம் டு பிளேன் டாப். ஓகே, இது நமக்கு வேண்டியதில்லை. இது விட்டுருவோம். இப்போ நான் என்ன பண்ணுறேன்னா, இந்த மாதிரி இருக்குது. இதுக்கு வந்து நம்ம சும்மா ஒரு அவுட்டர் ஸ்கொயர் எடுத்துக்கலாம். ஓகே, இப்போ இதுக்கெல்லாம் நம்ம வந்து ஒரு ஆப்ரேஷன் போடுறோம் அப்படின்னா ஸ்டாக் செட் பண்ணுவோம் மிஷின் செலெக்ஷனில். ஸோ இது என்னென்ன மெத்தட்ஸில் எல்லாம் பண்ண முடியும்னு பார்க்கலாம். ஸ்டாக் செட்டப் ஃபஸ்ட்டு வந்து ஆட் ஃப்ரம் 2 கார்னர்ஸ் இந்த பட்டன். ஸோ இது கொடுத்துட்டிங்கன்னா ஃபர்ஸ்ட் பாயிண்ட் மேலே அப்பர், லோவர் லெஃப்ட் பாயிண்ட், அப்பர் ரைட் பாயிண்ட் கொடுத்தீங்கன்னா இதுவே ஸ்டாக் அனாலிசிஸ் பண்ணி எவ்வளோ வேணுமோ 2 பாயிண்ட் கொடுக்கணும். இதை வந்து நீங்கள் புஷ் புல் ஆக்டிவேட் ஆயிரும். இந்த புஷ் புல் வந்து இப்போ நீங்கள் ஒரு ஃபேஸ் செலக்ட் பண்ணிட்டு இன்னும் மூவ் பண்ணிக்கலாம். எனக்கு ஒரு இன்ச் எக்ஸ்ட்ரானா 1 என்டர் என்டர். இது வந்து இன்ச்சஸில் இருக்குது. ஸோ இந்த பக்கம் ஃபேஸ் எனக்கு ஒரு 0.5 என்டர் என்டர். இப்போ இதே வந்து உங்களுக்கு ஜெட் ஃபேஸில் இருக்க ஒரு 0.2 இன்ச்சஸ் ஸ்டாக் ஃபேஸிங் ஸ்டாக் சிமுலேஷன் வேணும்னா நம்ம ஒர்க் ஆல்ரெடி ஜெட் எல்லாம் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுவோம். ஸோ அந்த மாதிரி இல்லாமல் இதை செலக்ட் பண்ணி 0.2 என்டர் என்டர். ஸோ இந்த மாதிரி கொடுத்தீங்கன்னாவே அது புஷ் புல் மூலியமாக எடுத்துக்கலாம். இப்போ இது ஒரு ஸ்டாக்காக எடுத்து போகணும். இப்போ இதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு கிரியேட் ஃப்ரம் ரெக்டாங்குலர் ஸ்டாக் இது கொடுத்துட்டு செலக்ட் பண்ணுறோம். ஓகே, இப்படி கொடுத்தாலே அதுவே வந்து ரெக்டாங்குலர் 2 அப்படின்ற ஸ்டாக்காக எடுத்துக்குது. நம்ம வந்து இதை வந்து எடுத்துக்கலாம். இதே மாதிரி மூணாவது வந்து சிலிண்ட்ரிக்கல் ஸ்டாக். உங்களுக்கு தெரியும், ஒரு இது கொடுத்து என்ட்ரு கொடுத்தா அதை வந்து நம்மளுக்கு என்ன பண்ணும், மேக்ஸிமம் சிலிண்டர் எவ்வளோ வேணும்னு கொடுக்கும். இதுலேயும் புஷ் புல் ஆக்டிவேட் ஆகும் நம்மளுக்கு. அதுக்கப்புறம் ஆட் ஃப்ரம் பவுண்டிங் பாக்ஸ் இதை கொடுத்துட்டு நீங்கள் ஏரோ மார்க் பயன்படுத்தி நீங்கள் எதை செலக்ட் பண்ணிட்டு ஓகே கொடுக்குறீங்களோ அதுக்காக கரெக்டாக உங்களுக்கு கொடுத்துரும். அதை ரெக்டாங்குலராகவும் எடுத்துக்கலாம், சிலிண்டரிக்கலாகவும் எடுத்துக்கலாம். இந்த ஆப்ஷனை தான் நமக்கு என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னா இங்கே வெளியே கொண்டு வந்திருக்காங்க, பிளாக்கும் சிலிண்டரும். அதுக்கப்புறம் ஓப்பன், நீங்கள் ஏற்கனவே ஒரு மாடல் வெரிஃபை பண்ணி அதை எஸ்டிஎல் ஃபைலாக சேவ் பண்ணி வச்சுருந்தீங்கன்னா இந்த எஸ்டிஎல் ஃபைலை ஓப்பன் பண்ணிக்கலாம் நீங்கள். அதுக்கப்புறம் ஏரோ மார்க், ஆட் ஃப்ரம் செலெக்ஷன், டைரெக்டாகவே இந்த சாலிடு தான் எனக்கு ஸ்டாக்காக ஆட் பண்ணணும்னா சாலிடை கொடுத்து ஆட் பண்ணிக்கலாம். ஸோ உங்களுக்கு இவ்வளோ ஸ்டாக் இருக்குது. இப்போ நான் ஓகே கொடுத்தேன். இப்போ வந்து நான் ஒரு ப்ரோக்ராம் போடுறேன். ரைட் கிளிக், மில் டூல் பாத், கான்டோர், சும்மா போடுறேன். இது வந்து வெரிஃபை பண்ணுறேன். ஃபஸ்ட்டு வெரிஃபை பண்ணும்போது எப்படி இந்த பிளாக்காக வரும். நான் என்ன பண்ணேன், இந்த ஸ்டாக் செட்டப் போயிட்டு நீங்கள் மல்டிபிள் ஸ்டாக் வச்சுக்கலாம் இல்லையா? நான் 2வது ஸ்டாக் இதில் வந்து செட் ஆஸ் ஆக்டிவ் ஸ்டாக் கொடுத்துட்டு வெரிஃபை பண்ணேன்னா ஃபஸ்ட்டு அது பெருசாக இருந்த ஸ்டாக்கு, இது வந்து எக்ஸாக்டாக அந்த சைஸ்க்கு இருக்கிற ஸ்டாக் வரும். இதே க்ளோஸ் பண்ணிக்கிறேன். திருப்பி இதில் போகிறேன், சிலிண்ட்ரிக்கல், ரைட் கிளிக், செட் ஆஸ் ஆக்டிவ் ஸ்டாக் கொடுத்துட்டு ஓகே கொடுத்தீங்கன்னா வெரிஃபை. அதுக்காக உங்களுக்கு சிமுலேஷன் காமிக்கும். இல்லை அப்படின்னா ஸ்டாக் இல்லை ரெக்டாங்குலர் பொருளில் இந்த சாலிட்காக செட் ஆஸ் ஆக்டிவ் ஸ்டாக் கொடுத்துட்டீங்கன்னா ஸோ வெரிஃபை. ஸோ நீங்கள் வந்து மல்டிபிள் சாலிட்ஸ் அலைன் பண்ணி வச்சுட்டு நீங்கள் என்ன பண்ணிக்கலாம், கொடுத்துக்கலாம். ஸோ நிறைய ஸ்டாக் அலைன் பண்ணியிருந்தாலும் அதில் எது ஆக்டிவ் ஸ்டாக்குன்னு அசைன் பண்ணி நீங்கள் ஒர்க் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி மல்டிபிள் பார்ட் இருக்குன்னா இப்போ ஒன்றும் நிறைய பார்ட் இருக்கும்போது உங்களுக்கு என்ன ஆகும், மேஸ்கேமில் வந்து ஃபஸ்ட்டு பேஸ் சிமுலேஷனுக்காக இங்கே செட் பண்ணுற ஸ்டாக்கை மட்டும்தான் காமிக்கும். அதனால நீங்கள் தனித்தனியாக ஆட் பண்ணி வச்சுட்டு எந்தெந்த சிமுலேஷன் பண்ணும்போது எந்தெந்த ஸ்டாக் வேணுமோ அதை ஆட் பண்ணி ஈஸியாக என்ன பண்ணிக்கலாம், சிமுலேட் பண்ணி பார்த்துக்கலாம். இதெல்லாம் கொஞ்சம் அட்வான்ஸ் ஃபீச்சர்ஸாக இப்போ வந்திருக்கு. ஸோ இது ஹெல்ப்ஃபுல்லாக இருந்திருக்கும். நம்ம இன்னொரு செஷனில் இன்னொரு யூஸ்ஃபுல்லான டிப்போட என்ன பண்ணலாம் பார்க்கலாம். தேங்க்யூ ஸோ மச்.